ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இந்த பவர் வெடி இது நார்மல் சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடி, யானை வெடி, பூனை வெடி இந்த மாதிரிப்பட்ட வெடிலாம் இல்லை. இது ஒரு டமால் டுமால் வெடி. ஆக்சுவலாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, சரி இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு வெடி சைஸில் இருக்கிற ஒரு பவர் பேங்க் தான். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பவர் பேங்க் வீடியோஸ், யூஸ்ஃபுல் கேஜெட் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த பவர் பேங்க் பண்ணால் 1 இன்ச் பிவிசி பேப்பர் 12 சென்டிமீட்டர் லெங்த்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிவிசியோட 2 எண்டையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக கார்ட்போர்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் 2 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பேங்க் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு எடுத்துருக்கேன். ஸோ இது ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது மைக்ரோ USB போட்டும் USB போட்டும் வெளியே தெரியாதுக்காக அதை மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அதை இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இவனா ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னல, அதை இப்போ சொல்லு. இப்போ யூஸ் பண்ணுங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ரெடி பண்ணிடலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்லையே. ஸோ இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்திருக்கேன். இதுலேயும் 2 ஒயர்ஸை சால்டரிங் பண்ணிடலாம். ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த பேட்டரியை நான் வேஸ்ட் லேப்டாப் பேட்டரியில் தான் எடுத்திருந்தேன். ஸோ நார்மலாக இந்த பேட்டரியை கல்ல வாங்கும்போது இந்த ஒரு பேட்டரியோட விலை 100 ரூபா கிட்ட வரும். இதை வேஸ்ட் லேப்டாப் பேட்டரியில் எடுக்கும்போது இந்த ஒரு பேட்டரியோட விலை வெறும் 10 ரூபா தான் வரும். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் போர்டில் ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் போர்டை பிவிசியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியறதுக்காக இண்டிகேஷன் லைட் இருக்கிற அளவை அளந்து அதே அளவை பிவிசியில் மார்க் பண்ணி ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டோட பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே சிம்பிள் தான். சர்க்யூட் போர்டில் B+, B- அப்படின்னு 2 இருக்கும். ஸோ B+ல் பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ரெட் வரையும், B- பேட்டரிலேருந்து வர மைனஸ் பிளாக் வரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிவிசியோட ஒரு எண்டை கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்ட் பீஸை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பிவிசியையும் கார்ட்போர்டையும் சூப்பரில் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த கார்ட்போர்டையும் பிவிசியும் பர்ஃபெக்டாக ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டையும் அதோட அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ட்போர்டையும் ஒன்றா ஒட்டிடலாம். ஸோ அதையுமே சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ சூப்பர் க்ளோ வச்சு இப்போ ஒட்டியாச்சு. ஸோ சூப்பர் க்ளோ வச்சு ஒட்டினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே ஃபெவிகாலும் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது அந்த USB போர்ட், மைக்ரோ USB போர்ட்டு கூடலாம் போகாத அளவுக்கு மேல் டாப்பில் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபெவிகாலும் அப்ளை பண்ணி சூப்பராக காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டரி அப்படியே பிவிசிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ பேட்டரி மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிவிசிக்குள்ளே விட்டு ஒட்டிடலாம்.
ஸோ இப்போ பேட்டரி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்ட் கார்டு போர்டையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ சர்க்யூட் போர்ட்லையும் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர் க்ளோஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற இண்டிகேஷன் லைட் கரெக்டாக அந்த ஹோலில் தெரியுற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியறதுக்காக போட்ட ஹோலில் லைட்டாக க்ளூ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உள்ள இண்டிகேஷன் லைட் எரிஞ்சாலும் வெளியே க்ளீனாக தெரியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணியிருந்த அந்த க்ளூவெல்லாம் இந்த மாதிரி இப்போ பர்ஃபெக்டாக கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பவர் பேங்க் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ சைடில் நம்ம ஒட்டின அந்த கார்ட்போர்டோட எட்ஜஸ் எல்லாத்தையுமே லைட்டாக சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே தேய்ச்சி சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது கலரிங் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு கலரிங் டைம். ஸோ எப்பவும் போலவே எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் எனாமல் எடுத்திருக்கேன். ஸோ இதை இப்போ வந்து சைடில் எல்லாத்தையுமே அடிக்கலாம். சைடுன்னா லெஃப்ட் சைடா ரைட் சைடா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இந்த பிவிசி ஃபுல்லாக இந்த எல்லோ கலர் அடிச்சிடலாம். உஷாரா இருக்காராம். ஸோ இப்போ இந்த எல்லோ கலர் எனாமல பர்ஃபெக்டாக அடிச்சு சூப்பராக அடிச்சு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைட்லையுமே பிளாக் கலர் கொடுக்கணும். ஸோ பிளாக் கலர் எனாமலே அடிச்சிருக்கலாம். பட் எனாமல் கார்ட்போர்டுக்கு பெட்டராக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ மார்க்கை வச்சு இந்த ரெண்டு சைட்லையும் பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பவர் பேங்கை சூப்பராக பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் ஆஃப் சிம்பிள் சிம்பிள் ஆஃப் பவர் மாதிரியான ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் ரெடி பண்ண ஒரு ப்ரொப்பலரோட டிசைன் தான். ஸோ அது அப்படியே சிம்பிள் ஆஃப் பவர் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதையே வச்சு இப்போ இதில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டிசைனை சூப்பராக ட்ரா பண்ணியாச்சு. சரி ஓகே, சூப்பராக இல்லாட்டாலும் ஓரளவுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது மேலேயும் மார்க்கர் யூஸ் பண்ணி அப்படியே பிளாக் கலர் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பவர் பேங்கை அடிப்பொலியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த கலர் டிசைன்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரில, பட் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாடல் கலர் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த பவர் பேங்க் வச்சு வித்தியாசமான ஷாட்லாம் எடுக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் எடுத்துருக்கோம், அது வித்தியாசமாக வந்திருக்கா இல்லைனா விசித்திரமாக வந்திருக்கான்னு தெரில. இருந்தாலும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னது டெஸ்டிங் டைம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பவர் பேங்க் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மல் நம்ம மொபைல் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணலாம். ஸோ சார்ஜ் ஆகும்போது பவர் பேங்கில் இருக்கிற அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் விட்டு விட்டு எரியும். ஸோ சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் விட்டு விட்டு எரியாமல் அப்படியே கன்டினியூஸாக எரியும். ஆமாம், யார் பாஸ் அந்த ஜார்ஜ்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்க. அது ஜார்ஜில் பக்கி சார்ஜ். ஓ அப்படி, சரி சரி.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலும் பக்காவாக சார்ஜ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பவர் பேங்கோட எம்ஏஹெச் எவ்வளவு அப்படின்னு கேளேன். அதான் நீ கேட்டுட்டல, அதையும் அப்படியே சொல்லு. சரி ஓகே சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதோட எம்ஏஹெச் 3000 mAh. ஸோ இப்போ வர மேக்ஸிமம் ஃபோன் எல்லாத்துலேயுமே மினிமம் பேட்டரி கெப்பாசிட்டியே 4000 mAh இருக்குது. ஸோ அதனால் இந்த பவர் பேங்க் வச்சு உங்கள் மொபைலை ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் ஒரு 50 to 70% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் பட்டன் மொபைல்ஸ்லாம் ஒன் டைம் இல்லைனா 2 times ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவர் பேங்க் ரெடி பண்ண எனக்கு 100 ரூபா தான் ஆச்சு. இந்த சர்க்யூட் போர்டோட விலை 90 ரூபா கிட்ட வரும். இந்த பேட்டரியோட விலை என்ன பொறுத்தவரை 10 ரூபா தான். அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 100 ரூபா தான் ஆச்சு. 100 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு யூஸ்ஃபுல்லான பவர் பேங்க் தான் இது. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம பவர் ரெடியாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ எப்படி ரெடி பண்ணால் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பவர் பேங்க் வச்சு உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடியாட்டாலும் ஒரு 50 to 70% சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு சூப்பரான பவர் பேங்க் தான். ஸோ முடிஞ்சால் நீங்களே இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.